அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம். சந்தோஷமான இந்த 78வது சுதந்திர தின நன்னாள் நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த 78 ஆண்டுகளில் நாம் என்ன வளர்ந்திருக்கிறோம், எப்படி நம்மை தகவமைத்திருக்கின்றோம், எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்துட்டுருக்குறோம், ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையும் எந்த மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் அப்படின்லாம் கொஞ்சம் பேசணும். இந்த 78வது சுதந்திர தின நாளில் 78 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய இந்த இந்திய தேசம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு கட்டுண்டு வெள்ளைக்காரர்கள் ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்த தேசம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைத்தது என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு. 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அல்ல, பல ஆண்டுகள், பல போராட்டங்கள், பல உயிர் தியாகங்கள், பல தியாகிகள் நம்முடைய தேசத்திற்கு போராடி பெற்றுத்தந்த இந்த சுதந்திரம் இன்று 78வது சுதந்திர தினம் என்று பெருமையோடு நம்மை கொண்டாட வைத்திருக்கிறது என்றால் இந்த பெருமை நமக்கல்ல, நமக்கு அந்த உயிர் தியாகம் செய்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்து என் தேசத்து மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற முனைப்போடு போரிட்டு நமக்கு இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கே சென்றடையும் இந்த பெருமை, சுதந்திர தினத்தின் பெருமை. வரலாறுகளிலே நாம் படித்திருக்கின்றோம், பல தியாகிகள் தன்னுடைய குடும்பத்தை, மனைவி மக்களை, உற்றார் உறவுகளை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையை இழந்து நமக்கு இந்த பெருமைமிக்க சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதத்திலே எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை இன்று நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா? சரியான முறையிலே நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டு இருக்கின்றதா? சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சுதந்திரம் அடைந்த காலனி ஆதிக்கம், அடிமை தேசம், இதிலிருந்தெல்லாம் விடுவித்து கொண்டு தன் தேசத்தை முனைப்போடு கட்டமைத்து நல்ல முறையிலே தகவமைத்து அடிப்படை சீர்திருத்தங்களை செய்து இன்று உலக அரங்கில் பெருமைமிக்க நாடு இந்தியா என்று பேசுகின்ற அளவுக்கு உலக நாடுகள் நம்மை ஒரு அடிமை தேசமா இந்தியா இப்படியெல்லாம் வளர்ச்சியுற்றிருக்கிறதா என்று வியப்போடு மூக்கிலே கை வைத்து வேடிக்கை பார்க்கும் இந்த 78 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டு இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இந்த ஆகஸ்ட் 15 அமைய பெற்றிருக்கிறது என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது உள்ளத்துக்குள்ளே ஒரு அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு ஒரு துயரம்
ஒரு துக்கம், எல்லாமே அனைத்துமே பீரிட்டு கொண்டு வெளிவருகிறது என்று சொல்லுகின்ற போது தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை ஒவ்வொரு மனிதர்களுக்கும். பொதுவாக முன்னாள் படை வீரர்களுக்கு என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னிடத்திலே இருக்கிறது, எனது மனதிற்கு உள்ளே இருக்கின்ற கருத்து. இதையெல்லாம் சுதந்திர தின நாளிலே சுதந்திரமாக சொல்வோமே என்ற ஒரு முனைப்போடு ஒரு சில கருத்துக்களை நண்பர்கள் மத்தியிலே பகிர வருகை வந்திருக்கின்றேன் நான். வாருங்கள் பார்க்கலாம் கருத்துக்கள் என்னவென்று. இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திலே கர்கர் திரங்கா, வீடுதோறும் மூவர்ண கொடி என்ற ஒரு முனைப்போடும் மனநிலையோடும் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி சாலைகள் போன்ற இடங்களிலே மட்டுமே அந்த சுதந்திர தின நாளில் ஏற்றப்பட்டு கொண்டு இருந்த அந்த நமது தேசிய மூவர்ண கொடி 75வது சுதந்திர தினத்திற்கு பிறகு வீடுதோறும் சுதந்திர கொடியை ஏற்ற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இன்று அனைத்து வீடுகளிலும் 78வது ஆண்டுகளில் கொடியேற்று மகிழுங்கள் என்பது நாட்டினுடைய செய்தியாக இருக்கிறது. ஒரு தேசிய கொடி அரசு அலுவலகங்கள், கல்விச்சாலைகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசு அலுவலகங்களில் மட்டுமே இயற்றப்பட்டு கொண்டிருந்த அந்த தேசிய கொடி தன்னுடைய வீட்டிலும் இயற்றுவதற்கு அரசாங்கம் உத்தரவு கொடுத்திருக்கிறது அல்லது அனுமதி அளித்திருக்கிறது என்றால் அது நமக்கு பெருமைதான். ஏனென்றால் தேசிய கொடியை ஒரு மனிதனுடைய வீட்டிலே அந்த 75வது சுதந்திர தினத்திற்கு முன்பாக தேசிய கொடியை தன்னுடைய சொந்த வீட்டில் இயற்றினால் அது தேசிய கொடிக்கு ஒரு இழுக்காக பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு அரசு அலுவலகம், கல்விச்சாலைகள் மற்றும் இதுபோன்ற இடங்களில் மட்டுமே தேசிய கொடியை இயற்ற வேண்டும் என்பது அன்றைய காலத்தின் கட்டளையாக இருந்தது. அதன் பிறகு 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்த பின்னர் இது ஒவ்வொரு அந்த நமது தேசத்தின் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உள்ள உரிமை. அவர்கள் இந்த தேசிய கொடியின் மகிமையை, மகத்துவத்தை, இதனுடைய பெருமையை உணர வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு சுதந்திர மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆகையால் வீடு தோறும் மூவர்ண கொடியை இயற்றுங்கள் என்பது அரசின் உத்தரவு என்று சொல்லலாம், அல்லது பர்மிஷன், அனுமதி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாளிலே ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி ஏற்றுகிறார்களா என்பது கேள்விக்குறி. ஒரு சிறிய வீடியோவை நான் இங்கே பகிர்கிறேன். ஒரு இடத்தில் மட்டும்தான் எடுத்தது, அதை பாருங்கள். இன்று நான் எனது வீட்டில் தேசிய கொடியை ஏற்றிய பிறகு சற்று நகர்வலம் சென்று வரலாமே என்ற எண்ணத்தோடு ஒரு 10-11 மணி அளவிலே வெளியில் சென்ற பொழுது எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல பாரதி பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த மண்ணுக்கு பெருமை. ஆனால் அந்த பாரதி பிறந்த மண்ணில் ஒரு வீட்டில் கூட தேசிய கொடியை இயற்றவில்லையே. இவ்வளவுதான் மக்கள் மனதிலே அந்த சுதந்திரம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதா என்பதை பார்க்கும்போது நான் எந்த தேசத்து மக்களோடு வசித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது
அழுவதா, ஆனந்த கண்ணீர் விடுவதா, எப்படி சொல்வது என்று புரியவில்லை, உணரவும் முடியவில்லை. ஒரு 10:30 மணி இருக்கும், நான் பஜார் பக்கம் போகிற போது என்னுடைய கண்ணில் எந்த வீட்லேயுமே தேசிய கொடி இல்லை. என்ன காரணம் இதற்கு அப்படின்னா, அதைத்தான் நான் இங்கே முதல் கருத்தை நான் பகிர்றேன். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, 78 வயசாயிடுச்சு இல்லையா, நமக்கு இல்லை, எனக்கு இல்லை, நாட்டிற்கு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம 65 வயதிற்கு கீழே தான் இருக்கிறோம். அப்போது இந்த 65 வயதிற்கு கீழே இருக்கிறோம், நாட்டுக்கு 78 வயசு சுதந்திரம் அடைஞ்சு 78 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அடிமை இந்தியாவில் பிறக்கலை, சுதந்திர இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசிக்க பிறந்த மனிதர்கள். 78 வயது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மூத்த மனிதர்கள் இன்றைக்கு 100க்கு 5 மனிதர்கள் கூட இருப்பார்களா என்பது ஒரு ஐயம், மிகப்பெரிய ஐயம். 100க்கு 5 மனிதர்கள் இருப்பார்களா என்பது மிகப்பெரிய ஐயப்பாடு. அப்போது மீதி இருக்கக்கூடிய 95 மனிதர்களும் நம்மை விட சிலர் மூத்தவர்கள், மற்றவர்கள் எல்லோருமே இளையவர்கள். அப்போது அந்த இடத்துல சுதந்திரம்னா என்ன, எப்படி நம்ம சுதந்திரம் வாங்கினோம், அதை வரலாறுகளில் படித்ததோடு சரி, உணர்வுபூர்வமாக நம்ம உணர முடியலை. அப்போ உணர்வுபூர்வமாக சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத யார் உணர முடியும்? அடிமைப்பட்டு காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இந்த சுதந்திரம் என்னுடைய தேசத்தினுடைய சுதந்திரத்தை ஏங்கிட்ட கொடு அப்படின்னு ஒரு அடுத்த நாட்டுக்காரன்ட்ட போட்டு கையேந்தி அவன் கையில் அடிபட்டு மிதிபட்டு இம்சைப்பட்டு வசைப்பட்டு வாங்கினாங்க இல்லைங்களா? அப்போ அந்த சுதந்திரத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியலை அப்படின்னா, அப்போ எப்படி உணர முடியும்? அதுக்கு ஒரு மெயின் கருத்து வேணும். அதாவது சுதந்திரம்னா என்ன, அடிமை அப்படிங்கிற வார்த்தையினுடைய முழு பொருளும் அடிமை வாழ்க்கை. நான் ஒரு அடிமை, நான் அடிமையாக இருக்கின்றேனா? அடிமை என்றால் என்ன? இந்த அடிமை என்ற வார்த்தையினுடைய பொருளை மனதிற்குள் உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் உள்ளவரை சுதந்திரம் என்பதன் பொருள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள ஒருபோதும் முடியாது. இப்படி சொல்லுவோமே, அடிமைன்னா என்ன, அடிமை வாழ்க்கைன்னா என்ன, அதை யார் அனுபவிக்கலையோ அவங்களால சுதந்திரத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. சுதந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு உணர்ந்து கொள்ள முடியாது. இதுதான் சுதந்திரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான கருத்து. அப்போ அடிமை என்றால் எப்படி இருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியாதது வரை சுதந்திரத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. இப்போ இன்றைக்கு நம்முடைய வயசில் 78 வயது ஆயிடுச்சு, தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி நம்மெல்லாம் பார்த்தா இப்போ 62 63 வயசுகளில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நமக்கு ஒரு தேசபக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்திய தேசத்தினுடைய இராணுவத்தில் போய் பணியாற்றி வந்ததுனால தேசம் என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, தேசபக்தி என்றால் என்ன, தேச உணர்வு என்றால் என்ன, இதையெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போது சுதந்திரம்னா என்னன்னு உணர்ந்து கொள்வதற்கு அடிமை, அந்த பொருளை, அடிமை என்றால் என்னன்னு பொருளை உணர்ந்தால்தான் சுதந்திரத்தை உணர முடியும். இப்போ நமக்கு வயசு 63 62 இப்படி இருக்கும்போது 78 ஆண்டுகள் சுதந்திரம் ஆகிவிட்டது.
அப்போ நம்மளால் அடிமைத்தனத்தை உணர முடியவில்லை. இன்றைய மனிதர்கள் இப்படித்தான். சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறாங்க, அடிமை இந்தியாவில் வாழலை. அப்போ ஏன் தேசிய கொடிய சுதந்திர தினத்து அன்று கூட தன்னுடைய வீட்டில் ஒரு தேசிய கொடியை ஏற்றலையே? ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு எல்லோருக்குமே அடிமை வாழ்க்கையை இந்த மனிதர்கள் உணர்ந்திருக்கவில்லை. இவர்களால் உணரவும் முடியாது. அதற்காக நாம் அடிமைப்படணுமா? அது இல்லை. கருத்து நாம் அடிமைப்படணுங்கிறது இல்லை. இந்த அடிமைத்தனத்தை உணர வேண்டும். பெற்ற சுதந்திரத்திலும் நாம் அடிமையாக வாழ்கின்றோமே, இதுதான் உள்கருத்து. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு, இன்னைக்கும் இலைமறை காய்மறை அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. வெளிப்படை தோற்றம், வெளித்தோற்றமாகவே நம்ம உணர முடியுது. அடிமை வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது அடிமை வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறதுக்கு உதாரணங்கள் வேணும் இல்லையா? இப்போ பாருங்கள், சுதந்திரம் அடைந்த பிறகு ஜனநாயக ரீதியாக நம்மளை கட்டமைப்பு செய்கின்றோம், தகவமைப்பு செய்கின்றோம், குடியரசில் வாழ்கின்றோம். இப்போ சுதந்திரம் வாங்கியாச்சு, குடியரசுக்கு வர்றோம். நம்மை நாமே ஆட்சி செய்வதற்கு நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அமைக்கின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசை அமைக்கின்றோம். அந்த அரசிலே மக்கள் பிரதிநிதிகள் பங்கு கொண்டு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்கள் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்கள்? இங்கே தான் நாம் சுதந்திரத்தை உணரணும், அடிமையை உணரணும். இந்த அடிமைத்தனத்தை நாம் உணர்ந்தால் ஒருவேளை அடுத்த நாளிலாவது சுதந்திர தினத்தை கொண்டாடலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சாதாரணமாக இது நாம் அமைச்ச அரசு. இந்த அரசை பார்த்து நாம் சுதந்திரமாக ஒரு கேள்வி கேட்க முடியுதா? ஒரு எம்எல்ஏவை பார்த்தோ, எம்எல்ஏங்கிறது பெரிய விஷயம், ஒரு தெருவில் இருக்கக்கூடிய மெம்பர், வார்டு மெம்பர், அந்த மெம்பரை பார்த்து, ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் ஏன் சரி பண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்ன, இந்த பிரச்சனையை நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன எது தடுக்குது? ஏன் நீங்கள் செய்து தர மாட்டேன்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அரசில் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் ஏன் செய்து தர மாட்டேன்றீங்க? அதை உடனடியாக செய்து கொடுங்க. அப்படி பேசக்கூடிய உரிமை பொதுமக்களிடம் இல்லையே. அந்த இல்லாதது தான் அடிமைத்தனம். ஒரு வார்டு மெம்பர் வர்றாரு, ஒரு கழிவுநீர் வாய்க்கால் சரியில்லாமல் இருக்குது. அந்த வார்டு மெம்பர் பார்த்து, இங்கே வாங்க வார்டு மெம்பர் ஐயா, என்னுடைய தெருவில் கழிவுநீர் சாக்கடை வசதி இல்லையே, என்ன காரணத்தினால நீங்கள் வந்துட்டு என்னுடைய வார்டுக்கு மெம்பர், நீங்கள் அதை சரி செய்து கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் உடனடியாக சரி செய்து கொடுங்க. அப்படி ஒரு கட்டளை இடக்கூடிய அதிகாரம் பொதுமக்களுக்கு, அதிகாரம் கூட வேண்டாம், பேச்சுரிமை இல்லையோ, அதுதான் அங்கே அடிமை இருக்கிறது, அடிமைத்தனம் இருக்கிறது. வார்டு மெம்பர் இப்படி ஆயிடுச்சு, வார்டு மெம்பர் தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு போவார், தலைவர் சம்பந்தப்பட்ட இடத்துல சொல்லுவார். இதையெல்லாம் பொதுமக்களுடைய கருத்து மூலம் செய்யப்பட வேண்டும். அந்த பொதுமக்களுடைய கருத்து செய்யப்பட்டு விட்டால், கருத்து எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் அன்றைக்குத்தான் முழு சுதந்திரம். தலைவர்கிட்ட போகிறாரு, சாங்ஷன் ஆச்சு, உடனே அந்த வேலையாகுது. பொதுமக்கள் தேவையில்லாத கேள்விகளை கேட்க மாட்டாங்க. ஐயா எனக்கு நான் குடியிருக்க வீடு இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு உடனடியாக வீட்டை கொடு, அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடிப்படை உரிமைகளை கேட்பாங்க. என்னுடைய வீட்டிற்கு மின்சாரம் வரவில்லையே, உடனடியாக மின்சாரத்திற்கு ஏற்பாடு பண்ணுங்கள். என்ன காரணம்? ஏன் மின்சாரம் வருவதற்கு தாமதமாகிறது? ஏன் காலதாமதமாகிறது? எது தடுக்கிறது? என்னுடைய வீட்டிற்கு மின்சாரம் வருவதற்காக எந்த சூழ்ச்சி தடுக்கிறது என்றெல்லாம் கேள்விகள் கேட்கக்கூடிய அதிகாரம் பொதுமக்களிடம் வரவில்லையோ? இல்லை. ஒருவேளை அப்படி கேள்விகள் கேட்கும்போது
அந்த வார்டு மெம்பரோ அல்லது கவுன்சிலரோ யாராவது என்னை பார்த்து கேள்வி கேட்கிறியா அப்படி ஒரு மிரட்டப்படுகின்றாரோ அன்றைக்கு நாம் பெற்ற சுதந்திரத்திற்கு பொருளற்றதாகி விடுகிறது. இந்த நிலைதான் அடிமைத்தனம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. என் மூலம் ஒரு கருத்து, ஒரு வேண்டுதல், அது நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியலன்னா அந்த பெற்ற சுதந்திரம் எதற்காக? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு தேசத்தினுடைய ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு கரண்டில் இன்றைக்கு நாளில் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர், அவரை வந்துட்டு ஸ்டேஷனுக்குள்ளே நிர்வாணமாக்கி காவல்துறை அடிக்கிறாங்க. நிர்வாணமாக்கி பிறந்த மேனியாக நிர்வாணப்படுத்தி அவரை அடிக்கிறாங்க. அப்படின்னா இது வந்துட்டு சுதந்திரம் பெற்ற மனிதர்களுக்கு அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பு பணியில் இருப்பவருக்கே இந்த நிலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பணியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர் அடித்தே கொல்லப்படுகிறார் சில கயவர்களால். 2 பேருமே மிலிட்டரிக்காரங்க. ஒரு போலீஸ்காரரால் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார். இன்னொருவர் அரசியல் பிரமுகர்களால் அடித்தே கொல்லப்படுகிறார். இது நம்முடைய சுதந்திரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது போக மட்டும் இல்லை, இது நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற படை வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செய்தி. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பார்த்தா டெல்லி செங்கோட்டைன்னு நம்ம படிச்சிருக்கிறோம், நேரடியாக பார்த்துருக்குறோம். பொதுமக்கள் எல்லோரும் பார்த்துருக்க முடியாது, கிராமவாசிகள் பார்த்துருக்க மாட்டாங்க. நாட்டினுடைய முக்கிய உரை நிகழ்த்திய பாரத பிரதமரனுடைய உரையில் முன் வரிசையில் அமர வைக்கப்பட வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் கடைசி வரிசையில் கொண்டு உட்கார வைக்கப்படுகிறார். கடைசி வரிசையில் வைக்கப்படுகிறார் எதிர்க்கட்சி தலைவர். ஆளுங்கட்சி பிரமுகர்களும் எதிர்க்கட்சி பிரமுகர்களும் முன் வரிசையில் அமர்த்தப்பட வேண்டிய இடத்துல கடைசி வரிசையில் கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார வைக்கப்படுகிறார். அப்படின்னா இந்த நாட்டினுடைய பெற்ற சுதந்திரம் எதை நோக்கி தள்ளப்படுகிறது? ஒன்று, தேசிய கொடி வீட்டில் மக்கள் ஏற்றலை. இரண்டாவது, நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இராணுவ வீரர்களுக்கு இப்படி செயல்கள் இந்த தேசத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தன்னுடைய சுதந்திர தினத்தின் முக்கிய உரையாற்றக்கூடிய நிகழ்ச்சியிலே எதிர்க்கட்சி தலைவரை கொண்டு கடைசி வரிசையில் உட்கார வைக்கிறாங்கன்னா இந்த பெற்ற சுதந்திரம் எதை நோக்கி தள்ளப்படுகிறது? பார்த்தீங்களா? நாட்டினுடைய இதை நாம் முன்னேற்றம்னு சொல்கிறதா, நாடு ஒரு மிகப்பெரிய சீரழிவை நோக்கி ஆளுமை திறன் படைத்த இந்த அரசியல்வாதிகளால் தள்ளப்படுகிறதா? பெற்ற சுதந்திரம் அடிமையை நோக்கி தள்ளப்படுகிறதா என்பதை மிகுந்த மன வருத்தத்தோடு பெற்ற சுதந்திரம் பேணி காக்கப்பட வேண்டும். சுதந்திரத்திலும் நாம் இன்றும் அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முழு சுதந்திரம் இன்னும் நமது தேசத்திலேயே நமக்கு வழங்கப்படவில்லை. பொதுமக்களால் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியவில்லை என்பது இன்றைய 78வது சுதந்திர தின செய்தியாக முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம் இந்த மக்களுக்கு நான் செய்தியாக தந்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.